தலைமையிலான இந்த கூட்டணியை உடைத்துவிட வேண்டும். அதில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளையோ அதில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களையோ எப்படியேனும் பிரித்துவிட வேண்டும் என்று பல சாதியவாதி குழுக்கள் பல இந்துத்துவ குழுக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் அண்ணன் திருமாவளவன் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாகை திருவள்ளுவனோ தமிழ் புலிகள் கட்சியோ திமுகவிற்கு எதிராக எதுவும் பேசவில்லையே என்கிற விமர்சனத்தை வைக்கிறார்கள். இந்த விமர்சனம் எல்லாம் வைப்பவர்கள் யார்? நான் கேட்கிறேன், எங்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் நீ விமர்சிக்கிறாயே, சரி, உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் ஏற்கிறோம். இதே இந்த இடத்திலே தான் அந்த கோயில் இருக்கிறது. எங்களை விமர்சிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்திலே போய் அந்த கோயில் உரிமையை இந்த மக்களுக்கு மீட்டு தருவார்களா? எங்களை விமர்சிக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த உரிமையை மீட்டு தருவார்களா? சங்பரிவார கும்பல்களாக இருக்கிற பிஜேபி RSS போன்ற சங்கி கும்பல்கள் இந்த கோயில் உரிமையை மீட்டு தருவார்களா? என்னை விமர்சனை தவிர என்னுடைய உரிமைகளுக்காக நீ என்றைக்காவது களத்திலே வந்திருக்கிறாயா? தூய்மை தொழிலாளர் மேல திடீர்னு அக்கறை, பட்டியல் சாதி மக்கள் மேல திடீர்னு உங்களுக்கு அக்கறை. ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் பேசியது தெரியாதா? எல்லாம் தெருக்கூட்டம் வந்தவெல்லாம் ஆந்திராவில இருந்து மலமல்ல வந்தவன் வாய் கிளிய பேசுறிய. இன்னைக்கு என்ன உங்க மேல உனக்கு அக்கறை? சரி, அக்கறை வச்சுட்டிய. அந்த மக்களுக்காக நீ ஆர்ப்பாட்டம் நடத்தினாயா? அந்த மக்களுக்காக நீ போராட்டம் நடத்தியிருந்தா யோசித்து பாருங்க. இங்கே ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் வேண்டும். பேட்டியில மட்டும் சொல்றான், பிரசுகாரங்க மட்டும் சொல்றான். இன்னைக்கு தூத்துக்குடியிலே ஒரு இளைஞன் காதலித்ததற்காக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறானே, கவின் என்கிற இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறானே. அந்த கொலையை எல்லோரும் கண்டிக்கிறோம் என்று பொதுவா சொல்லிட்டு போயிட்டான். கண்டிக்கிறதுனா எப்படி? பிரசுகாரங்க இல்லையா? தூத்துக்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடு, திருநெல்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்து. கவின் படுகொலை ஆணவ படுகொலை, ஆணவ படுகொலை செய்த சாதி வெறியர்களை கைது செய்ய வேண்டும் என்று எந்த கட்சிக்காரனாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருந்தா? இடத்துல தானே கோயில்ராஜ் படுகொலை நடந்தது, இங்கே தானே இளவரசன் படுகொலை நடந்தது. இந்த படுகொலை, இளவரசனை படுகொலை செய்தது குற்றம் என்று சொல்ல இந்து முன்னணி RSSக்கு துணிவுண்டா? இளவரசன் கொலையை செய்தது தப்பு என்று பேச நாம் தமிழர் கட்சிக்கு துணிவுண்டா? கோவில்ராஜ் கொலை செய்யப்பட்டது தவறு, கொலையாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் சொல்லுவதற்கு சீமானுக்கு திராணி உண்டா?